கோலி டாக் கோலிவுட் நியூஸ். தென்னிந்திய சினிமாவுக்கு திரும்பும் ஸ்ரீதேவி. குழந்தை நட்சத்திரமா இருந்த ஸ்ரீதேவி 70களோட கடைசியில தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகள்ல நாயகியா உயர்ந்து குறுகிய காலத்திலேயே இரு மொழிகள்லயும் நம்பர் 1 நடிகையா பல வருடங்கள் இருந்தாங்க. 2 மொழிகள்லயும் பல முன்னணி நட்சத்திரங்களோட நடிச்சவங்க அப்படியே ஹிந்தி திரையுலகில் அறிமுகமாகி அங்கோ ரொம்பவும் புகழ் பெற்று இந்திய அளவுல நம்பர் 1 நடிகைன்ற உச்சத்தை அடைஞ்சாங்க. ஹிந்தி திரைப்பட தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செஞ்சுக்கிட்டு 2 பெண் குழந்தைகளுக்கு தாயானதை தொடர்ந்து சுமார் 15 வருடங்களா திரையுலகம் பக்கம் திரும்பாமலேயே இருந்தாங்க. 2 வருடங்களுக்கு முன்னாடி இங்கிலீஷ் படம் மூலம் மீண்டும் ஹிந்தி திரையுலகுக்கு நடிக்க வந்தாங்க. அந்த படம் தமிழ்லயும் டப் செய்யப்பட்டு வெளியாச்சு. இப்போ விஜய் அடுத்து நாயகனா நடிக்க உள்ள படத்துல ஸ்ரீதேவி முக்கிய கதாபாத்திரம் ஒண்ணுல நடிக்க போறாங்க. அதோடு ஸ்ரீதேவியை தெலுங்கு திரையுலகில நாயகியா அறிமுகப்படுத்தின இயக்குனர் ராகவேந்திர ராவ் இயக்கத்துல ஒரு தெலுங்கு படத்திலையும் நடிக்க போறாங்களாம். அவங்களோட இயக்கத்துல ஸ்ரீதேவி இதுவரைக்கும் 24 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்களோட அடுத்த படைப்பு அந்த கூட்டணியோட 25வது படம்ன்ற சிறப்போட இருக்கிறதுனால படத்தை ரொம்பவும் சிறப்பா உருவாக்கணும்னு இயக்குனர் ராகவேந்திர ராவ் முடிவெடுத்திருக்காராம். விரைவில் இது பத்தின அறிவிப்பு வெளியாகும்னு தெரியுது.